இந்த பக்கம் வந்து ஒரு குரல் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்மளுடைய அந்த டீமன் கிங்கான பிரிஷியஸ் தான் இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து அந்த எக்ஸ் டீமன் கிங்கும் அங்கே தான் கல்லா மாதிரி கிடக்குறான். இவன் ஒன்று நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா, பட் நோ நேம் கிளான்ஸ் உங்களை இன்னையோடு நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷூஸ் வந்து ரக்கையை வர வச்சு மேலே போயிட்டு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தன்னோட செயினை கட்டி டீமன் கிங் ஆல்கா உன்னை நான் இங்கே சமன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ண உடனே மேலே நட்சத்திரம் ஒரு பொம்பளை ஒரு டீமனுக்கு வருமானுங்க. கருமும் ஒரு கத்து பாருங்க. காதே வலி எடுத்துக்கிச்சு எனக்கு ஹெட்செட் போட்டிருந்தால அதை நான் வந்து உங்களுக்கும் போட்டு வேறு பேத்துவேன். ஸோ அதனால் என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்த உடனே அந்த டீமன் கிங் ஆல்கா என்ன பண்ணனா தவளுடைய ரக்கே பக்கத்தில் அந்த துணியை வச்சு ஒரு குலுக்குறா. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே பக்கத்தில் அடிஞ்ச உடனே இந்த பக்கம் அந்த எக்ஸ் டீமன் கிங் வந்து கல்லாமல் இருந்தா பார்த்தீங்களா. ஸோ அவருடைய சிலை வந்து கீழே விடுது. பிளாக் ரேபிட் அதை காப்பாற்ற போய் அதை உடஞ்சிக்ஷன் இறந்துடும் இல்லைங்களா. ஸோ அதை காப்பாற்ற போய் முன்னாடி போனோடனே இந்த டீமன் கிங் வந்து அதை இந்த பக்கம் இந்த ஆல்கா என்ன பண்ணுதுன்னா எடுத்தோடனே ஒரு அட்டாக். அந்த அட்டாக்ல வந்து நம்ம ஹீரோவுக்குலாம் பயப்படுற மாதிரி இல்லை. பட் பிளாக் ரேபிட் என்ன பண்ணால் ஜின்னை கூட்டு குளிக்கிறான். அந்த அட்டாக்கு போன உடனே இவ்வளோ நேரம் சுற்றி இந்த போட்டியில் சண்டை போட்டுருங்க அசுகா காசுகா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ்லுமே மொத்த பேர் கல்லா மாறிடுறாங்க. ஆக்சுவலி இப்போ இங்கே போய் 4 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. மீதி எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க எக்ஸ் டீமன் கிங் மாறின மாதிரி. பக்கம் பிளாக் ரேபிட்டுக்கு அதாவது நம்ம ஜின்னுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நிற்கும் போது ஜின் நீ எனக்கு எப்போ தான் ஆர்டர் கொடுக்க போகிற, நீ ஆர்டர் கொடுத்துனா தான் அட்டாக் பண்ணுவேன், நீ பயந்து இப்படியே நின்று இருந்தா இந்த போட்டி நம்ம தோத்து தான் போனோன்னு ஜின்னு வந்து தைரியத்தை வர வச்சுட்டு சரி ஓகே இசோயோயி நீ போய் அட்டாக் பண்ணி இந்த கேமை ஜெயிச்சு கொடுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கண்ணில் ஒரு தேஜஸ் தெரியும் பாருங்க. இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை நோக்கி அவர் அட்டாக் பண்ணுவா. அவ்வளோதான் இந்த டீமன் கிங் சந்தோஷப்படுவான் ஹீரோட கதை முடிஞ்சிட்டானு. ஆனால் கிடையவே கிடையாது. நம்ம ஹீரோ சாலிடாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் அவன் பார்த்து ஷாக் ஆகிறான். எப்படி ஹீரோவால் இதை பண்ண முடிஞ்சதுன்னும் போது இந்த பக்கம் ஒன்றுமே புரியல. ஆல்கோ அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த ஆல்கோ திரும்ப ஒரு கத்திரி ஹீரோ மேலே நிறைய அட்டாக் யூஸ் பண்ணி ஹீரோவை அப்படியே லாக் பண்ண நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் மசீர ஆளா ஹீரோட கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவ்வளோதான் அப்படியே கிழிச்சு போட்டு வருவான் பாருங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி கிஃப்ட் போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படியே மேலே ஒரு கையை ஓங்கும் பாருங்க. அது அப்படியே பெருசாக ஜெயிக்கிறதுக்காக மாறும் அந்த ஹீரோ நசுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ கூட கொஞ்சம் கூட சொல்லாம பரவாயில்லையே உனக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நசுக்கிட்டு இருந்த அந்த டீமன் கிங்கை அப்படியே தூக்கி தரையில் ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான் டீமன் கிங்கோட கதை வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் டிவியில் பார்த்துட்டு இருந்த சிரையோஷெல்லாம் அவரோட அசிஸ்டெல்லாம் பார்த்து மறந்துட்டாங்க. இந்த பக்கம் இவன் உடனே பின்னாடி பக்கமாக வந்து அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ நீ இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த இடத்துல நோறான். அவன் திரும்ப அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அதில் ஒரு அடி அவ்வளோதான் அவனோட கதையை முடிஞ்சு போய் நாக் அவுட் ஆன மாதிரி கீழே விழுந்தவன் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்து ஆல்கா நீ இங்கே தூங்கத்துக்கு அவனை வர வச்சேன் ஒழுங்கு மாதிரி இன்னொரு அட்டாக் பண்ணணுன்னே அது திரும்பவும் ஒரு கத்திட்டு இவங்க எல்லாரும் நம்ம ஹில்லுக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லிட்டு அந்த லேசர் கல்லா மாத்திர லேசர் அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அதில் தப்பிப்பான்னு பார்த்தா கிடையல. நம்ம ஹீரோ அப்படியே நிற்கிறான். என்ன நடக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ எகிரி அதுக்கு ஒரு கிக்கு. அவ்வளவுதான் அந்த டீமன் கிங்கோட பவரே வந்து மாறின உடனே நம்ம ஹீரோ நிற்காம ஓங்கி வந்து ஒரு குத்து அவரோட தலையை கிழிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோட கையை வந்து போவோம். அவ்வளவுதான் அவன் அப்படியே செத்துவிட்டா. இந்த பக்கம் இவன் வந்து பார்க்குறான். அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி ஒரு டீமன் கிங்கோட பவரை எப்படி வேணாலும் கேன்சல் பண்ண முடிஞ்சது இல்லை அவன் தடுத்தான். இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சிரையோஷா வில்லன் நம்ம பிளாக் ரேபிட் ஜின்னு மொத்த பேரும் மறந்து போய் நிற்கிறாங்க நம்ம ஹீரோட பவரை பார்த்து. ஆமாம் அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சு போச்சுன்னே பிளாக் ரேபிட் வந்து இந்த போட்டியில் நாங்கள் தான் ஜெயிச்சு அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இல்லை பிளாக் ரேபிட் நீ அப்படியே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு பெட்டு வைக்கல நம்ம ஜஸ்ட் போட்டியை மட்டும் தான் போட்டோம். இப்போ நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக் இந்த கம்யூனிட்டி மொத்த இடத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். நீ போட்டியில் தோத்ததானே இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னே பாரு இந்த இடத்த சுற்றி பாரு ஏற்கனவே உன்னோட ஆல்கோ வந்து எல்லாத்தையும் கல்லாக மாற்றி வச்சிருக்கா. ஸோ அதனால நீ நினைக்கிறது இனிமேல் இங்கே நடக்காது இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோத்தோடனே உனக்கு அவ்வளோ இருந்துச்சுன்னா நீ வேணா வா என் கூட சிங்கிள்ஸ் போட்டு ஜெயிச்சுக்கணும்னு இவன் டென்ஷன் ஆகிட்டான். அவ்வளோதான் இவன் கதையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் உசு பார்த்தா நீ ஆம்பளை கூட கிடையாதான்னு இவன் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நீ இவ்வளவு ஸ்லோவாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் அடிக்க வரும்போது பொறுமைன்னு ஒரே கூத்து. அவ்வளோதான் ஹீரோ கிட்டலாம் தனியாக ஃபிஸ்ட் பவரில் ஜெயிக்க முடியுமா கிடையவே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட டீமன் கிங் வந்து சரியாயிட்டுக்கிறா பிகாஸ் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்னே அவளை வர வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த டீமன் கிங் ஏஞ்சவனே எல்லாருமே ஹே டீமன் கிங் நீ இனிமேல்ட்டு டீமன் கிங் கிடையாது இந்த பக்கம் எங்கள் ஜின்னு தான் எல்லாருக்கும் லீடர் நீ வந்து மெய்டுன்னே அவள் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அந்த பக்கம் நான் ஒரு ஸ்லேவாக இருக்கிறது எனக்கு பிடிச்ச டீமில் நான் ஒரு மெய்டாக இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த நோனியம் கிளான்ஸ்க்கு வந்து அதாவது ஆக்சுவலியும் வந்து இப்போ வந்து இவனோட ஃப்ளாக் வந்து ஜெயிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதனால இத்தனை நாளாக பேரே இருந்தவங்களுக்கு வந்து ஃப்ளாக் கம்யூனிட்டி ரெண்டுமே கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அசுகாபி காசுகாபி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த பக்கம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில்
பக்கத்துலேருந்து பார்த்தா நட்சத்திரம்லாம் போகுது. அது என்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா, இந்த கிஃப்ட் கேம்ஸில் இவங்க வெற்றி பெற்றதுக்கு சார்பாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளானோட ஃப்ளாகே மொத்தமாக அழிஞ்சு போனதுக்காக அதுக்கும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த நட்சத்திரங்கள் ஒலிக்குது. இந்த மாதிரி பிளாக் ரேபிட் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுருக்கான். ஹீரோ கிட்ட தனியாக நின்றுக்கும்போது நம்ம ஹீரோ போய் கேட்டால், இந்த இடத்துல நீ எதுக்கு தனியாக நின்றுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு ரொம்ப நன்றி பிளாக் ரேபிட், இத்தனை நாளாக என் வாழ்க்கை வந்து சுத்தமாக போர் அடிச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு புதுசாக ஒரு கோல் கிடச்சிருந்தோன்னே நம்ம பிளாக் ரேபிட் கேட்குறா, உனக்கு என்ன கோல் கிடச்சிருக்குது அப்படின்னோடனே, இந்த கிளானை வந்து நான் இருக்கிறதுலே நம்பர் 1 மாற்ற போகிறேன், நம்மளுக்குன்னு புதுசாக ஒரு கொடியை வர வைக்க போகிறேன், இந்த இடத்துல நம்மளோட நட்சத்திரத்தை நான் வர வைக்க போகிறேன்னு பிளாக் ரேபிட்டுக்கு ஒரே சந்தோஷம். இதோட இந்த எபிசோட் 5 முடிச்சிடுறாங்க. அப்படிதான் இந்த எபிசோட் 5 முடியும்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு சீன் வந்து ஸ்க்ரீனில் வரப்போகுது, அதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? எக்ஸாக்ட்லி, இது வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். நீங்கள் பார்த்த மாதிரியே வேறு ஏதோ ஒரு வீட்டில் வேறு ஏதோ ஒரு டேபிளில் இன்னும் ஒரு லெட்டர் விழுது அப்படின்னா இன்னும் ஒரு சம்மனிங் கிஃப்ட் கேம்ஸ்குள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஃபேக்டை பேசுவோமா, இப்போ நம்ம ஹீரோவோட சண்டே வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து சண்டை போடல என்ன பொறுத்தளவுக்கு. என்னடா சொல்கிறா அப்பீங்க என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு இது ஒரு சண்டே இல்லைன்னு தோணுது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு சண்டை போட்டிருப்பான், ஆனால் நம்ம ஹீரோ வந்து லைட்டாக டயர்டு, மூச்சு கூட வாங்கியிருக்க மாட்டான். நம்ம ஹீரோ வந்து இந்த காடோட பவரில் வந்து கிஃப்ட் கேம்ஸில் கேன்சல் பண்ண முடியாது. பட் நம்ம ஹீரோ அசால்ட்டாக பண்ணுறான். இத்தனைக்கும் அந்த ப்ரிஷியஸோட ஆல்காவெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி எல்லா டீமன் கிங்ஸும் ஒதுங்கினப்ப நம்ம ஹீரோ சாலிடாக அதை வந்து ஜெயிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளானையும் வந்து தோக்கடிச்சிருக்கான். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓவர் பவர்டுன்னு கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இந்த டீமன் கிங்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லாக இருப்பான் போல். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு விஷயமும் சொல்லணும், அந்த பி லூசர்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயிலேருந்து எனக்கு நேற்று வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அப்படி ஒரு மோட்டிவேஷனு. ப்ரோ உண்மையிலே ப்ரோ, உனக்கு நான் வந்து கமெண்ட்லேயே தேங்க்யூ ப்ரோன்னு ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் அப்படி பண்ணியிருந்தா அது வந்து மரியாதையாக இருந்திருக்காது. தேங்க்ஸ் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு 2 விஷயம் இருந்திருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு வந்து 2 எடிட்டர் கிடச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இப்போ இந்த எபிசோடை பண்ணி கொடுத்ததுமே எடிட்டர் தான். நான் சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்ஸை மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ப்ராப்ளம் தான், அதுக்கு எதனா ஒரு வழி நான் யோசிக்கணும். மைக் வாங்குற அளவுக்கு இப்போ என்கிட்ட பட்ஜெட் இல்லை. பிகாஸ் நான் வேணால் ஒரு நாள் ஹோம் டூர் கொடுக்குறேன் எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த பார்ட் 2 வந்து எப்படி இருந்துச்சு, எபிசோட் 5 வந்து நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா, நம்ம ஹீரோவோட பவர் பிடிச்சிருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணணுங்க. நான் மட்டும் வேறு என்ன அவ்வளோதான், எனக்கு எதுவும் வளரத்தில் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இணைந்து கொண்டே இருப்போம் நண்பர்களாக. அது மட்டும் இல்லாமல் மறந்துட்டேன் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாவில் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன், வாய்ஸ் ஆஃப் தருண் 25 சொல்லிட்டு. அதுக்கு வெறும் 27 ஃபாலோவர்ஸ் தான். அது வந்து நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் இருக்க யாருக்குமே வந்து அதை பற்றி தெரியாது. ஸோ மறக்காமல் போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? சரி ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் என்ன டிஎம்னாலும் அதிலே டேரெக்டாக பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.